காய்ஸ், நிறைய பேர் என்கிட்ட ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ட்ரிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிங்க்கை எந்த டைமில் எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 2 நெல்லிக்காய், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து எலுமிச்சை பழத்தை ஒரு ஆஃப் எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட் வர்றதுக்காக இதில் வந்து நான் ஹனியை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சால்ட்டும் சேர்த்து நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து நல்லா பேபி ஹேரை வந்து ப்ரமோட் பண்ணும் அண்ட் வந்துட்டு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். மறக்காமல் இந்த ட்ரிங்க் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்து பாருங்கள், செம்ம ரிசல்ட்ஸ் இருக்கும். இது எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா நல்ல பெனிஃபிட் இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 11 o'clock மாதிரி குடிங்க. மார்னிங் டைமில் 11 o'clock மாதிரி குடிங்க. இந்த மாதிரி நிறைய ஹேர் கேர் வீடியோக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.